வணக்கம். உள்ளது உள்ளபடி நிகழ்ச்சியை வழங்குவதற்காக ஹேமா ராகேஷ். இன்றைய உள்ளது உள்ளபடி நிகழ்ச்சியில் தமிழகத்தில் இரண்டாவது மிகப்பெரிய மாவட்டமாக திருநெல்வேலி மாவட்டம் இருக்கிறது. மேலும் இந்த திருநெல்வேலி மாவட்டத்தை பிரித்து தென்காசியை தனி மாவட்டமாக அறிவிக்க வேண்டும் என்கின்ற ஒரு கோரிக்கை கடந்த பல ஆண்டுகளாக எழுப்பப்பட்டு வருகிறது. இதற்காக பல்வேறு போராட்டங்கள், ஆர்ப்பாட்டங்கள் நடத்தப்பட்டு வந்திருக்கிறது. ஆக தென்காசியில் இருக்கக்கூடிய மக்கள் அரசு நலத்திட்டங்களுக்கு விண்ணப்பிக்க வேண்டும் என்றால் திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு நூற்றுக்கணக்கான கிலோமீட்டர் தூரம் பயணித்து வர வேண்டிய ஒரு அவல நிலை இருக்கிறது. மேலும் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் இந்த தென்காசியை தனி மாவட்டமாக அறிவிக்க கோரி 1,00,000 கையெழுத்து பிரதிகளை கொண்ட ஒரு மனுவினை முதல்வருக்கும் அனுப்பியிருக்கிறார்கள். கடந்த பல தேர்தல்களில் இது ஒரு வாக்குறுதியாகவும் கொடுக்கப்பட்டு வருகிறது. ஆனால் இன்று வரை நிறைவேற்றப்படவில்லை என்று அந்த பகுதி மக்கள் குற்றம் சாட்டுகிறார்கள். ஆக ஒரு மாவட்டமாக தென்காசியை பிரித்து அறிவிக்க வேண்டும் என்றால் அதற்கான தகுதிகள் அந்த நகரத்திற்கு என்னென்ன இருக்கிறது, மேலும் மாவட்டத்தை பிரிப்பது பொறுத்தவரை என்னென்ன நிர்வாக சிக்கல்கள் இருக்கின்றன, அதிகாரிகள் என்ன பதில் கூறி இருக்கிறார்கள் என்பது பற்றி முழுமையாக இன்றைய நிகழ்ச்சியில் விவாதிக்க இருக்கிறோம். அதற்கு முன்பாக இது பற்றி ஒரு தொகுப்பை பார்க்கலாம். தமிழகத்தில் இரண்டாவது பெரிய மாவட்டமாக நெல்லை மாவட்டம் உள்ளது. இந்த மாவட்டத்தில் உள்ள ஒரு நகராட்சிதான் தென்காசி. மேற்கு தொடர்ச்சி மலையடிவாரத்தில் தென்காசி நகரம் அமைந்துள்ளது. குற்றாலம் அருவி இந்த பகுதியில் உள்ளதால் ஆண்டுதோறும் சுற்றுலா பயணிகள் அதிக அளவில் வந்து செல்கின்றனர். இங்கு வசிக்கும் மக்கள் அரசு நலத்திட்டங்களுக்கு விண்ணப்பிக்க வேண்டும் என்றால் நெடுந்தூரம் பயணித்து நெல்லை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்குத்தான் வர வேண்டும். இதனால் ஒரு நாள் முழுவதும் வீணாகி விடுவதாக தெரிவிக்கின்றனர் இப்பகுதிவாசிகள். கடந்த தேர்தலில் போட்டியிட்ட பல கட்சிகளின் வேட்பாளர்கள் தென்காசி தனி மாவட்டம் குறித்த வாக்குறுதிகளை அளித்திருந்தாலும் அதை நிறைவேற்றவில்லை என்று குற்றம் சாட்டுகின்றனர். மேலும் தனி மாவட்ட அறிவிப்பை கோரி 1,00,000 கையெழுத்து இட்ட கோரிக்கை மனுவினையும் தமிழக முதல்வருக்கு அனுப்பி வைத்துள்ளனர். இதற்காக பல்வேறு அமைப்புகளின் சார்பில் போராட்டமும் நடத்தப்பட்டிருக்கிறது. மேலும் தென்காசியில் ஏற்கனவே மாவட்ட மருத்துவமனை, மண்டல வருவாய் அதிகாரி மற்றும் பாஸ்போர்ட் அலுவலகம் அமைந்துள்ளது. தென்காசி நகரசபை விரைவில் பொன்விழாவை கொண்டாட உள்ள நிலையில் தென்காசியை தனி மாவட்டமாக பிரித்து அறிவிப்பை வெளியிட வேண்டும் என்பதே இப்பகுதி மக்களின் கோரிக்கையாகும். தென்காசியை தனியாக பிரித்து அதை ஒரு மாவட்டமாக அறிவிக்க செய்ய வேண்டும் என்கின்ற கோரிக்கை பல ஆண்டுகளாக இருந்து வருகிறது. மேலும் இந்த கோரிக்கைகளை நிறைவேற்றுவதில் அரசுக்கு இருக்கக்கூடிய சிக்கல்கள் என்ன, அந்த பகுதிவாசிகள் சந்திக்கக்கூடிய சிரமங்கள் என்ன என்பது பற்றி முழுமையாக இன்றைய விவாதத்தில் பார்க்க இருக்கிறோம். தென்காசியை பொறுத்த வரைக்கும் அதை தனி மாவட்டமாக பிரிக்க வேண்டும் அப்படிங்கிற கோரிக்கை பல ஆண்டுகளாக இருக்கிறது. ஏன் இந்த கோரிக்கை எழுப்பப்பட்டு வருகிறது? எத்தனை ஆண்டுகளாக எழுப்பப்பட்டு வருகிறது? முதல்ல மக்களுடைய விருப்பங்கள் எல்லாற்றையும் விட எங்கள் இயக்கத்தினுடைய விருப்பம், எங்கள் தலைவர் தென்காசி சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் சரத்குமார் அவர்கள் எங்களுடைய தேர்தல் அறிக்கையிலும் முதலாவதாக நெல்லை மாவட்டம் இரண்டாக பிரிக்கப்பட்டு தென்காசியை தலைமையிடமாக கொண்டு ஒரு தனி மாவட்டம் வேண்டும் என்ற கோரிக்கையை வைத்திருக்கிறோம். அந்த கோரிக்கையை மக்கள் முதல்வரிடம் நேரிலேயே எங்கள் தலைவர் தெரிவித்திருக்கிறார்கள். நிச்சயம் நடக்கும் என்று எதிர்பார்க்கிறோம். மக்கள் மாவட்ட தலைநகரான இப்போது இருக்கிற திருநெல்வேலிக்கு சென்று வருவதற்கு காலதாமதம் ஏற்படுகிறது என்பதெல்லாம் ஒரு சின்ன பிரச்சனை. அதைவிட அதை தென்காசி மாவட்டத்தை தனியாக பிரிப்பதற்கு, தென்காசியை தலைமையிடமாக கொள்வதற்கு நிறைய காரணங்கள் இயற்கை ரீதியாக இருக்கின்றன, நிர்வாக ரீதியாக இருக்கின்றன. என்ன ஒரு தனி மாவட்டம் வந்தால் என்னாகும்? ஒரு கூடுதல் நிர்வாகம் கிடைக்கும், கூடுதல் நிதி வசதி கிடைக்கும், அதனுடைய கண்காணிப்பு அதிகமாகும். அந்த கண்காணிப்பு அதிகமாக தேவைப்படுகிற இடமா என்று பார்த்தால் நிச்சயமாக தென்காசிக்கு, நெல்லை மாவட்டத்தின் ஒரு பகுதியான தென்காசி மாவட்டத்திற்கு, தென்காசி மாவட்டம் உருவாக இருக்கிற மாவட்டத்திற்கு அது நிச்சயம் பொருந்தும். ஏனென்று கேட்டால் இன்றைக்கு தமிழகத்தில் இருக்கிற எல்லா மாவட்டங்களிலும் பெரும்பாலான மாவட்டங்கள் ஏறத்தாழ ஒரு 15 மாவட்டங்களை கணக்கில் எடுத்துக்கொண்டால் அதை விட 2 மடங்கு மக்கள் தொகை கொண்டது நெல்லை திருநெல்வேலி மாவட்டம். ஏறத்தாழ 30,77,000 2011 சென்சர் படி. இப்பொழுது மீண்டும் ஒரு 13% கூடியிருக்கும். ஏன்னா க்ரோத் ரேட் வந்து அங்கே 13.57%, மற்ற மாவட்டங்களை விட ஏறத்தாழ ஒரு அதிகமான அளவில் 13.57% க்ரோத் ரேட் இருக்குது. வாக்காளர்கள் மட்டும் 22,17,000 பேர் வாக்காளர்கள் இருக்காங்க. ஏறத்தாழ 9 மாநகராட்சி இருக்குது, நகராட்சி இருக்குது, மாநகராட்சி இருக்குது, ஒரு 10 சட்டமன்ற தொகுதிகள். இன்றைக்கி நீங்கள் அரியலூர் மாவட்டத்துக்கு எடுத்திங்கன்னா 2 சட்டமன்ற தொகுதிகள். குன்னம் தொகுதி கூட பெரம்பலூர் மாவட்டத்தில் பாதி, அரியலூர் மாவட்டத்தில் பாதி வருது. பெரம்பலூர்லையும் குன்னம் அண்ட் பெரம்பலூர் சட்டமன்ற தொகுதி 2 சட்டமன்ற தொகுதிகள் இருக்கிற ஒரு மாவட்டங்கள் கூட இன்றைக்கு தனி மாவட்டங்கள் இருக்கிற பொழுது
இவ்வளவு ஜனத்தொகை அதிகமாக கொண்ட இன்றைக்கு உதாரணத்திற்கு சொல்ல வேண்டுமேயானால் அரியலூரில் வந்து ஒரு பெரம்பலூரில் 5,66,000 மக்கள் தான் தொகை இருக்கிறது. இங்கே 30 லட்சம் பேர் இருக்கிறார்கள். இன்றைக்கு நீலகிரியில் 7,57,000 பேர் இருக்கிறார்கள். இங்கே 30 லட்சம் பேர் இருக்கிறார்கள். பல மாவட்டங்கள் 4 மடங்கு மக்கள் தொகை கொண்டிருக்கிறது கம்பேர் பண்ணும்போது. சில மாவட்டங்களில் 2 மடங்கு. இன்றைக்கு தேனி, திருவாரூர், புதுக்கோட்டை போன்ற கரூர் போன்ற மாவட்டங்களை எல்லாம் கணக்கில் எடுக்கிற போது அதை விட 2 மடங்கு மக்கள் தொகையை இன்றைக்கு இருக்கிற திருநெல்வேலி மாவட்டம் பெற்றிருக்கிறது. இன்றைக்கு தமிழகத்திலேயே ஒரு வரலாற்று சிறப்புமிக்க ஒரு ஆண்டுக்கு 30லிருந்து 40 லட்சம் மக்கள் சுற்றுலா பயணிகள் வந்து செல்கிற இடமாக தென்காசி இருக்கிறது, குற்றாலம் இருக்கிறது. அதை யாருமே மறுக்கவோ மறைக்கவோ முடியாது. இன்றைக்கு தமிழகத்தில் எத்தனை இடங்கள் அதுபோன்று ஒரு ஆண்டுக்கு 30லிருந்து 40 லட்சம் மக்கள் வந்து செல்கிற இடமாக இருக்கும் என்பதை பார்த்தால் முக்கியமாக குற்றாலமாகத்தான் இருக்கும். ஆன்மீக ரீதியாக வருகிற இடங்கள் நிறைய இருக்கின்றன. கோவிலுக்கு பழனிக்கு செல்லலாம், மதுரைக்கு செல்லலாம், கன்னியாகுமரிக்கு செல்லலாம், திருச்செந்தூருக்கு செல்லலாம். ஆனால் சுற்றுலா ரீதியாக வந்து செல்கிற ஒரு இடம், குடும்பமாக வெளிநாட்டைச் சேர்ந்தவர்கள் கூட வந்து செல்கிற இடம் அந்த குற்றாலம், அங்கே அந்த தென்காசியில் இருக்கிறது. ஒரு பெரிய மாவட்டம். இன்றைக்கு மேற்கு தொடர்ச்சி மலை ஒரு பகுதி மேற்கு தொடர்ச்சி மலை, இன்னொரு பகுதி வங்காள விரிகுடாவின் கடற்கரை. இங்கே சிவகிரி பகுதியில் இருந்து எடுத்துக்கொண்டால் அந்த பக்கம் ராதாபுரம் தொகுதி வரை கடற்கரை வரை பார்த்தால் மலையும் கடலும் இணைந்திருக்கிற ஒரே மாவட்டம் தமிழகத்தில் திருநெல்வேலியாக தான் இருக்கும். கன்னியாகுமரி ஏற்கனவே முக்கடல் சம்பரிக்க இடம், அதை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டாம். மலையும் மேற்கு தொடர்ச்சி மலை ஒரு பகுதி, ஒரு பக்கம் கடற்கரை, 2 பகுதியும் இணைத்திருக்கிற அவ்வளோ பெரிய மாவட்டம். நீங்கள் சொன்னபடி இன்றைக்கு கோட்டை வாசல் கேரள பகுதியினுடைய ஆரியங்காவு பகுதியினுடைய எல்லையிலிருந்து கோட்டை வாசலிருந்து எடுத்துக்கொண்டால் இப்போ இருக்கிற திருநெல்வேலி 85 கிலோமீட்டர், சிவகிரி பகுதியினுடைய முடிவிலிருந்து எடுத்துக்கொண்டால் 95 கிலோமீட்டர், அங்கேருந்து ராதாபுரம் கடற்கரையை எடுத்துக்கொண்டால் அங்கிட்டு ஒரு 100 கிலோமீட்டர் இடத்துல ஒரு 180 கிலோமீட்டர் தூரத்திற்கு பரவி இருக்கிற ஒரு மாவட்டம் நிர்வாக வசதிக்காக பிரிக்கப்பட வேண்டும். பிரிப்பதற்கு மக்கள் தொகை அதிகமாக இருக்கிறது, வாக்காளர்கள் இருக்கிறார்கள். எல்லா மாவட்டங்களும் பெரும்பாலும் ஒரு சில மாவட்டங்களை தவிர பார்த்தீர்கள் என்றால் ஒரு நாடாளுமன்ற தொகுதி தான் இருக்கிறது. இப்போ பெரம்பலூர், அரியலூர் இரண்டும் சேர்த்து ஒரு நாடாளுமன்ற தொகுதி இருக்கிறது. ஆனால் ஒரே மாவட்டத்தில் 2 நாடாளுமன்ற தொகுதி இருப்பது திருநெல்வேலி மாவட்டத்தில் மட்டும்தான். தொடர்ந்து பேசலாம் திரு கரு நாகராஜன். திருநெல்வேலி மாவட்டத்தை பொறுத்தவரை ஒரு மிகப்பெரிய மாவட்டமாக இருக்கிறது. ஒரு பக்கம் மலை ஒரு எல்லையில் அமைந்திருக்கிறது, மற்றொரு பக்கம் கடல் ஒரு எல்லையாக இருக்கிறது. ஆக இப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய மாவட்டத்தில் நிர்வாக ரீதியான பல சிக்கல்கள் எழுந்திருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் தென்காசியை தனியாக பிரித்து அதை தனி மாவட்டமாக அறிவிக்க வேண்டும் என்கின்ற ஒரு கோரிக்கை எழுந்திருக்கிறது. மேலும் இந்த திருநெல்வேலி பகுதியில், அதாவது எல்லை ஓரங்களில் இருக்கக்கூடிய மக்கள் அவர்களுடைய அரசு நலத்திட்டங்களுக்கு விண்ணப்பிக்க வேண்டும் என்று சொன்னால் திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு ஒரு நாள் முழுக்க பயணித்து அவர்கள் வர வேண்டிய சூழல் இருக்கிறது. மேலும் இது போன்ற பல்வேறு விதமாக நிர்வாக ரீதியான காரணங்கள் இருக்கின்றன. ஆக பல ஆண்டுகளாக முன்வைத்து வந்திருக்கக்கூடிய இந்த கோரிக்கையை நிறைவேற்ற வேண்டும் என்கின்ற ஒரு எண்ணம் அந்த மக்களிடத்தில் இருக்கிறது. தொடர்ந்து அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் இது பற்றி என்ன நினைக்கிறார்கள், கருத்துக்களை பதிவு செய்திருக்கிறார்கள், கேட்கலாம். திருநெல்வேலியில் இருக்கக்கூடிய மாவட்ட தலைநகர் எஸ்பி அலுவலகம் மற்றும் மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகம், காவல்துறை கண்காணிப்பாளர் அலுவலகம், டிஐஜி அலுவலகம் போன்ற அலுவலகங்கள்லாம் திருநெல்வேலியில் இருக்கின்றன. இங்கே இந்த பகுதியிலே புளியரையிலிருந்து வடக்கு பகுதியிலே வாசுதேவனிலிருந்து கணக்கிட்டால் இன்றைக்கு திருநெல்வேலிக்கு மாவட்ட தலைமை காவல்துறை கண்காணிப்பாளர் அலுவலகம், மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் ஒரு ஏழை எளிய மக்கள் செல்ல வேண்டும் என்று சொன்னால் சுமார் 3 மணி நேரம் 4 மணி நேரம் பயணம் மேற்கொண்டு மிக சிரமப்பட்டு செல்ல வேண்டியிருக்கின்றது. இதனால் திருநெல்வேலி மாவட்டத்தில் மேற்கு பகுதியில் இருக்கக்கூடிய வாசுதேவநல்லூர், புளியரை போன்ற பகுதியில் இருக்கக்கூடிய மலைவாழ் மக்கள், மலைப்பகுதியை ஒட்டியுள்ள மக்கள், ஏழை எளிய மக்கள் எல்லாம் மிக கடந்த 25 ஆண்டுகளாக சிரமப்படுகிறார்கள். தென்காசி மக்கள் எதுனாலுமே திருநெல்வேலிக்கு தான் போக வேண்டிய இருக்குது. ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா திட்டத்தட்ட ஒரு 2000 பேர் இந்த பகுதியில் இருந்து கலெக்டரேட் போகிறாங்க கோரிக்கைகளை கொடுக்கறதுக்கு. ரொம்ப கஷ்டப்படுறாங்க. நாங்களும் கஷ்டப்பட்டுக்கிட்டு தான் இருக்கோம். திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்ட் பறந்து இருக்கிறதுனால எந்த ஒரு திட்டப்பணிகளும் நடக்க மாட்டேங்க. அதனால் தென்காசி தலைமை இடமாக வந்தால் எங்களுக்கு எல்லா திட்டங்களும் மக்கள் பயனடைவாங்க. இந்த கோரிக்கைகள் கொடுத்து ஒவ்வொரு சட்டமன்ற எலெக்ஷனின் போதும் ஒவ்வொரு வேட்பாளர்களும் முதல் அறிக்கையாகவே தென்காசியை தலைமையிடமாக கொண்டு மாவட்ட அமைத்து தருவேன் என்ற வாக்குறுதி அளித்து சட்டமன்ற உறுப்பினர்கள் இதுவரை வெற்றி பெற்றுள்ளார்கள். ஆனால் கடந்த ஆட்சியும் சரி தற்போதுள்ள ஆட்சியும் சரி இந்த கோரிக்கையை பற்றி இதுவரை பரிசீலனை கூட பண்ணவே இல்லை. திருநெல்வேலி மாவட்டம் மிகப்பெரிய மாவட்டமாக இருப்பதால் மக்களுக்கு தேவையான நலத்திட்டங்களை முழுமையாக
சென்றடைவதில்லை, மேலும் கடைக்கோடியில் இருக்கக்கூடிய மக்களுக்கும் அரசு நலத்திட்டங்கள் முழுமையாக சென்றடைவதில்லை என்கின்ற ஒரு குற்றச்சாட்டு இருக்கிறது. மேலும் அதே போல அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மலைப்பகுதியில் வாழக்கூடிய மக்களுக்கு அவர்களுக்கு தேவையான அரசு நல உதவிகளும் அவர்களுக்கு முழுமையாக சென்று கிடைப்பதில்லை, அதற்கான கண்காணிப்பு பணிகளும் மிக குறைவாக இருக்கிறது என்கின்ற ஒரு குற்றச்சாட்டு இருக்கிறது. ஆகவே தென்காசியை பிரித்து தனி மாவட்டமாக அறிவிக்க வேண்டும் என்கின்ற ஒரு கோரிக்கை அந்த பகுதி மக்களிடத்தில் இருக்கிறது. அரசு இதற்கு சொல்லக்கூடிய பதில் என்ன? நிர்வாக ரீதியாக ஏற்பட்டு இருக்கக்கூடிய இந்த சிக்கல்கள் எத்தனை ஆண்டுகளாக இருக்கின்றன? அந்த பகுதியில் இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எடுத்த நடவடிக்கை என்ன? விரிவாக பார்க்கலாம். தென்காசியை தனியாக பிரித்து, திருநெல்வேலி மாவட்டத்திலிருந்து தனியாக பிரித்து அதை தனி மாவட்டமாக அறிவிக்க வேண்டும் என்கின்ற ஒரு கோரிக்கை கடந்த பல ஆண்டுகளாக இருந்து வருகிறது. இது பற்றி நாம் விவாதித்து வருகிறோம். திரு கரு நாகராஜன் நம்முடைய செய்தியரங்கிற்கு வருகை தந்து தன்னுடைய கருத்துக்களையும் பதிவு செய்து வருகிறார். திரு கரு நாகராஜன், ஏற்கனவே பல ஆண்டுகளாக எழுப்பப்பட்டு வரக்கூடிய ஒரு கோரிக்கை தான். ஒவ்வொரு தேர்தல்களிலும் இது ஒரு மிகப்பெரிய வாக்குறுதியாகவும் கொடுக்கப்பட்டு வருது. ஆனால் ஆட்சிக்கு வந்தவுடன் அது நிறைவேற்றப்படவில்லை அப்படின்னு மக்கள் சொன்னதை நம்ம கேட்டோம். இப்போ சமத்துவ மக்கள் கட்சியின் தலைவர் திரு சரத்குமார் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிறாரு. என்ன மாதிரியான நடவடிக்கைகள் இதற்காக எடுக்கப்பட்டிருக்கின்றன கடந்த 4 ஆண்டுகள்ல? இல்லை, பொதுவாக இந்த மாதிரி பெரிய மாவட்டங்களை சிறிய மாவட்டங்களாக பிரித்து நிர்வாக கூடுதல் வசதிகளை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் என்று புரட்சித் தலைவர் அவர்கள் முடிவு செய்து ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் அவருடைய தலைவருடைய பெயர்களை வைக்கிற ஒரு முடிவு எடுத்தாங்க. அப்புறம் அந்த தலைவர்கள் பெயர்கள் வைத்ததில் ஏற்பட்ட சின்ன சின்ன பிரச்சனைகள், அங்கே தென் மாவட்டங்கிற பிரச்சனைகள் அதை எடுத்தாச்சு. ஆனால் சின்ன மாவட்டங்கள் பிரிக்கிற பணி நடந்தது. இப்பொழுது இந்த தென்காசியை தலைமையிடமாக கொண்டு தனி மாவட்டமாக பிரிக்க வேண்டும் என்பது சொல்வது ஏதோ ஒரு பிரிவினைக்காக அல்ல, நிர்வாக வசதிக்காக தான் என்பதை நான் தொடக்கத்திலேயே சொல்லியிருந்தேன். அது நிச்சயமாக மக்கள் முதல்வரிடம் எங்கள் தலைவர் நேரிலேயே மனு கொடுத்திருக்கிறார்கள், சட்டமன்றத்திலே பேசியிருக்கிறார்கள். அது நிச்சயம் நடைபெறக்கூடிய ஒரு சூழல் இப்போ இருந்து வருகிறது. ஏனென்று சொன்னால் தென்காசி பகுதி வளர்ச்சி அடைய வேண்டும். ஒரு மக்கள் தொகையின் அடிப்படையில் தான் நிர்வாகம் முழுமையாக அவர்களுக்கு வேண்டிய பணிகளை செய்ய முடியும். அது எந்த விதமான ஒரு மருத்துவ உதவியாக இருந்தாலும் சரி, சமூக உதவியாக இருந்தாலும் சரி, அரசு சார்பான எல்லா திட்டங்களும் சென்றடைவதற்கு ஒரு நிர்வாக வசதிக்காகவாவது இது பிரிக்கப்பட வேண்டும் என்ற உண்மையை யாருமே மறுக்க முடியாது. இது எதிர்ப்பவர்கள் யாரும் கிடையாது. இது இல்லை, இது ஒரு குற்றச்சாட்டு என்பது மட்டும் நம்ம சொல்லக்கூடாது. குற்றச்சாட்டு, இப்படி ஒரு குற்றச்சாட்டு இருக்கிறது, குற்றச்சாட்டு நிச்சயமாக இது நடைபெறக்கூடிய வாய்ப்பு இப்பொழுது உருவாகி இருக்கிறது. நிச்சயம் மக்கள் முதல்வர், தமிழக அரசனுடைய முதல்வர் நிச்சயம் அதை செய்து கொடுப்பார்கள். ஏனென்றால் அந்த நிலையிலே இந்த பேச்சுவார்த்தை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அதற்கு தேவையான எல்லா அடிப்படை தகுதிகளும், அது தேவையான சூழ்நிலையும் அங்கே நிலவுகிற அந்த காரணத்தினால் தென்காசி தலைமையாக கொண்டு தனி மாவட்டம் நிச்சயம் உருவாகும். அதற்கு வேண்டிய முயற்சிகளை தொடர்ந்து எடுத்துக்கொண்டே இருக்கிறோம். மக்களுடைய கோரிக்கை, கையெழுத்து கோரிக்கை, அவரவருடைய கோரிக்கையை வெளிப்படுத்துவது, ஜனநாயக ரீதியை வெளிப்படுத்துவது எந்தவித தவறும் இல்லை. ஆனால் எங்களுடைய நோக்கம் நிச்சயமாக தனி மாவட்டம் உருவாக வேண்டும் என்று மக்கள் முதல்வர் ஆசையோடு அது நிறைவேறும் என்று நாங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். தொடர்ந்து பேசலாம் திரு கரு நாகராஜன். தொடர்ந்து அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் இந்த கோரிக்கையை பற்றி என்ன நினைக்கிறார்கள், எத்தனை ஆண்டுகளாக இந்த கோரிக்கையை முன்வைத்திருக்கிறார்கள் என்பது பற்றி தங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்திருக்கிறார்கள், கேட்கலாம். ஒரு மாவட்டத்திற்கு தேவையான அனைத்து தகுதிகளும் இந்த மாவட்டத்தில், இந்த நகரத்திற்கு இருந்த பொழுதும் அரசாங்கம் ஏன் இதை கண்டுகொள்ளவில்லை என்பதுதான் ஆச்சரியக்குறியாக நின்று கொண்டிருக்கிறது. இங்கே மாவட்ட மருத்துவமனை, மாவட்ட போக்குவரத்து அலுவலகம், தாலுகா அலுவலகம், தாசில்தார் அலுவலகம், ஆர்டிஓ அலுவலகம், காவல் நிலையம், உயர்மட்ட மருத்துவ சிகிச்சை ஆக அனைத்து வசதிகளும் இருந்தும் 2 வசதி மட்டும் இந்த தென்காசி மாநகரத்தில் இல்லை. ஒன்று மாவட்ட ஆட்சியர் அலுவலகம், 2 எஸ்பி அலுவலகம். இந்த 2 மட்டும் இல்லாத காரணத்தால் மற்ற அனைத்து அலுவலகம் இருக்கின்ற பொழுதும் முக்கியமான பிரச்சனைக்கு சாதாரண அடிப்பட்ட மக்கள் ஒரு மண்டே பெட்டிஷன், ஒரு மனு கொடுப்பதற்காக செல்வது என்றால் அனைத்து தகுதிகளும் இந்த மாவட்டத்தில், இந்த நகரத்திற்கு இருந்த பொழுதும் சட்ட ஒழுங்காவோ இல்லை மாவட்ட தலைவர் அனுமதிக்காவோ இங்கேருந்து ஒரு நாள் வம்பா போகும். அதே மாவட்டம் தென்காசியில் இருந்தால் அன்னைக்குள்ள பிரச்சனை அன்னைக்கே பொதுமக்களுக்கு தீர்ந்துடும். ஏழை பாளையங்கள் அடைய வேண்டிய அவசியம் இல்லை. ரொம்ப தூரம் 50 கிலோமீட்டர் ரொம்ப இது இருக்கும். இதெல்லாம் ரொம்ப எல்லா வேலையும் பக்கத்தில் இருக்கும். போன இதில் எல்லா பொருள்லையும் அதுக்குள்ளே தகுந்த வேலை ஆடியோ ஆஃபீஸுக்கு எல்லாமே வந்திருக்குங்க. இந்த பொருளில் அதுக்குள்ள வேலைகள் எந்த வேலையுமே நடைமுறைக்கு வரல. ஒரு மாவட்டத்திற்கு தேவையான அடிப்படை தகுதிகள் அனைத்தும் தென்காசி நகரத்திற்கு இருப்பதால் அந்த தென்காசியை தனியாக பிரித்து தனி மாவட்டமாக அறிவிக்க வேண்டும் என்கின்ற கோரிக்கை பல ஆண்டுகளாக அந்த மக்கள் மத்தியில் இருக்கிறது. தென்காசி பகுதியை பொறுத்தவரை அங்கு ஒரு மாவட்ட ஆட்சியர் அலுவலகமும் காவல் கண்காணிப்பாளர் அலுவலகமும் வந்தால் மட்டுமே போதுமானது என்கின்ற ஒரு கருத்தும் அந்த பகுதி மக்களிடத்தில் இருக்கிறது. தொடர்ந்து இது பற்றி விவாதிக்கலாம்.
திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய தென்காசி நகரத்தை பிரித்து தனி மாவட்டமாக அறிவிக்க வேண்டும் என்கின்ற கோரிக்கையை பற்றி விரிவாக விவாதித்து வருகிறோம். அந்த பகுதி மக்களுடைய கருத்துக்களையும் நாம் கேட்டு வருகிறோம். திரு கரு நாகராஜன் நம்முடைய நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு தன்னுடைய கருத்துக்களை பகிர்ந்து வருகிறார். திரு கரு நாகராஜன், இப்ப இருக்கக்கூடிய சூழ்நிலையில தென்காசியை தனியாக பிரித்து அதை மாவட்டமாக அறிவிக்கக்கூடிய நிலையில என்னென்ன சிக்கல்கள் எல்லாம் இருக்கு? அரசுக்கு நீங்கள் வைக்கக்கூடிய கோரிக்கைகள் என்ன? இல்லை, எந்தவித ஒரு சிக்கலுமே இருக்க வாய்ப்பு இல்லை. ஏன்னா எல்லா தகுதி அடிப்படையில் நாங்கள் ஏற்கனவே உங்களுக்கு மேற்கோள் காட்டிட்டேன். மக்கள் தொகை அடிப்படையில், வாக்காளர் அடிப்படையில், வசதிகள் அடிப்படையில் எல்லாமே நெல்லை மாவட்டத்தை இரண்டாக பிரிப்பதற்கு போதுமான சூழ்நிலை, அங்கே அடிப்படை காரணங்கள் நிச்சயமாக இருக்குது, யாரும் மறுக்க முடியாது. அரசுக்கு இந்த கோரிக்கை நீண்ட நாட்களாக இருக்குது. இன்றைக்கி எங்களுடைய தலைவர் இதை வைத்திருக்கிறோம். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் மக்கள் முதல்வர் அவர்களும் இதில் மாறுபட்ட கருத்து யாருக்குமே இல்லை. அவர்களும் நிச்சயம் நிறைவேற்றுவார்கள் என்ற நம்பிக்கையில் இருக்கிறோம். எப்பொழுது அறிவிப்பு வரும் என்ற ஒரு காத்திருப்பில் தான் இருக்கிறோம். மிகப்பெரிய ஒரு மாவட்டமாக இன்னும் மேலும் வளர்வதற்கு இந்த மாவட்டத்திற்கு வாய்ப்பு இருக்கிறது. சுற்றுலா தலங்கள் நிறைந்திருக்கிறது. குற்றாலம் தவிர மாஞ்சோலை, அகஸ்தியர் அருவி, அந்த மேற்கு தொடர்ச்சி மலையினுடைய பல்வேறு இடத்தில் இருக்கக்கூடிய அருவிகள், இந்த மாதிரி நிறைய மேம்படுத்தப்பட வேண்டிய விவசாய பணிகள், தொழில்கள், எல்லா வளர்ச்சி வாய்ப்புக்கும் அதிகம் இடம் இருக்கிற இந்த மாவட்டம் பிரிக்கப்பட்டால் தமிழகத்திற்கு மேலும் ஒரு ஒரு அற்புதமான ஒரு மாவட்டம் உருவாக்குகிற ஒரு வாய்ப்பு இன்றைக்கு இருக்கிற தமிழக அரசுக்கு நிச்சயம் கிடைக்கும். அதைத்தான் நாங்களும் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். இதில் யாரும் எந்த எதிர்ப்பும் எந்த காரணங்களும் கிடையாது. ஏற்கனவே சொன்ன நண்பர்கள் சொன்னது போல அங்கே இருக்கிற மக்களுக்கு மிகப்பெரிய இந்த திட்டம் எப்பொழுது நிறைவேற்றப்படும், எப்பொழுது அறிவிப்பு வரும் என்ற ஆவலில் இருக்கிறார்கள். அவர்கள் ஆவல் நிச்சயம் பூர்த்தி செய்கிறதற்கு சமத்துவ மக்கள் கட்சி நிச்சயம் பாடுபடும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். தென்காசி தனி மாவட்டமாக ஏற்கனவே ஒரு வரலாற்றிலே கூட இருந்திருக்கிறது. பாண்டிய மன்னர் காலத்திலே அதிவீர ராமபாண்டியன், பராக்கிரம பாண்டியன் போன்ற மன்னர்கள் எல்லாம் அங்கே ஆட்சி நடத்தி இருக்கிறார்கள். அந்த தென்காசியை ஒரு தலைநகராக கொண்டு ஆட்சி நடத்திய ஒரு வரலாற்று பதிவு கூட தென்காசிக்கு இருக்க காரணத்தினால் நிச்சயமாக மக்கள் முதல்வர் செய்வார் என்று நாங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். இப்போ நீங்கள் அதிகாரிகள் கிட்ட போய் முறையிட்டிருக்கீங்களா? உங்களுடைய நிர்வாக உறுப்பினர்கள் மற்றும் சமத்துவ மக்கள் கட்சி சார்பில் அதிகாரிகள் கிட்ட நிச்சயமாக அதிகாரியிடமே கொடுத்திருக்கிறோம். நேரில் அமைச்சரிடம் கொடுத்தாலே அமைச்சருக்கு இருக்கிற அத்தனை அதிகாரிகளுக்கும் சேர்த்து கொடுத்தது தான் நாங்கள் முதலமைச்சரிடமே கொடுத்திருக்கிறோம். நிச்சயமாக அது நடைபெறும். ஏனென்று கேட்டால் நிர்வாக வசதி என்பது ஒவ்வொரு அதிகாரிக்கும் நிச்சயமாக தேவை. இன்றைக்கு 5,65,000 மக்கள் தொகையை கொண்ட ஒரு மாவட்டத்திற்கு ஒரு கலெக்டர், அங்கே இருக்கிற அத்தனை ஒரு மாவட்ட தலைமை அதிகாரிகள், அதே நேரத்தில் 30 லட்சம் மக்களுக்கு இருக்கிற ஒரே கலெக்டர், ஒரே மாவட்ட அதிகாரி, ஒரே காவல்துறை அதிகாரி. நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். அருகில் இருக்கிற தூத்துக்குடியில் கூட 17,85,000 மக்கள் தொகை தான் இருக்கிறது. கன்னியாகுமரியிலே 18 லட்சம் மக்கள் தொகை தான் இருக்கிறது. அருகில் இருக்கிற மாவட்டங்களை பார்க்கிற பொழுது கூட அதை விட இன்றைக்கு 2 மடங்கு மக்கள் தொகை கொண்ட மாவட்டமாக நெல்லை மாவட்டம் இருக்கிறது. ஏற்கனவே அங்கே பல்வேறு சம்பவங்கள், பிரச்சனைகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிற நிலையிலே மாவட்ட காவல்துறை அதிகாரிகள் இன்றைக்கு நிறைய புதுமைகளை புகுத்தி பஸ்ஸில் கேமரா, பல்வேறு இடங்களில் பயணம் செய்கிற பொழுது, பேருந்துகளில் கூட்டம் இருக்கிற பொழுது காவல்துறை காவலர்களை உடனே அழைத்து செல்வது, அந்த காவலர்கள் பாதுகாப்புக்கு செல்வது, புதிய புதிய யுத்திகளெல்லாம் கண்டுபிடித்து அந்த பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட காவல்துறைக்கு இது 2 மாவட்டங்களாக பிரிக்கப்பட்டு 2 மாவட்ட காவல் தலைமை ஏற்படும். ஏன்னா இன்னும் அந்த மாவட்டத்துக்கு ஒரு பாதுகாப்பையும், மக்களுக்கு பொறுப்பான பாதுகாப்பை நாம் வழங்க முடியும், பிரச்சனைகள் உருவாக்காமல் தடுக்க முடியும் என்பதற்கு கூட இந்த மாவட்டம் பிரிக்கப்படுவது நல்லது என்பது எங்களுடைய கருத்து. தொடர்ந்து பேசலாம் திரு கரு நாகராஜன். தற்பொழுதைய திருநெல்வேலி மாவட்டத்தை பொறுத்தவரை பரப்பளவு என்பது மிக அதிகமாக இருக்கிறது. கிட்டத்தட்ட 30 லட்சம் மக்கள் தொகை அங்கே இருப்பதாக கணக்கிடப்பட்டிருக்கிறது. நிர்வாக ரீதியாக பல சிக்கல்கள் இருக்கின்றன. அரசு நலத்திட்ட உதவிகள் மக்களை சென்றடைவதில் பல்வேறு விதமான சிக்கல்கள் இருக்கின்றன. மேலும் அந்த பகுதியை பொறுத்தவரை பாதுகாப்பு விஷயம் என்பது மிக அதிகமாக கவனிக்கப்படுகிறது. மேலும் தென்காசியை தனியாக பிரித்து தனி மாவட்டமாக அறிவித்தால் அந்த பகுதியை சுற்றியில் இருக்கக்கூடிய அனைத்து பகுதிகளும் வளர்ச்சியை எட்டும் என்கின்ற ஒரு நோக்கம் இருப்பதனால் தென்காசியை தனியாக பிரித்து மாவட்டமாக அறிவிக்க வேண்டும் என்கின்ற ஒரு கோரிக்கை இவர்களிடத்தில் இருக்கிறது. தொடர்ந்து அந்த பகுதிவாசிகள் தங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்திருக்கிறார்கள், கேட்கலாம். இங்கே சிவகிரி தாலுகா, அந்த கடைசி ராமநாதபுரம், அந்த ராதாபுரம் தாலுகா, ரெண்டுக்கு இடையில கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 150-200 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் இருக்குது. சிவகிரிக்காரங்க, அந்த புளியரைக்காரங்க இவங்கெல்லாம் கலெக்டரேட் போகணும் அப்படின்னா தென்காசியை தாண்டி ஒரு 70 கிலோமீட்டர் 80 கிலோமீட்டர் பயணம் பண்ணி தான் போக வேண்டியிருக்கு. இதனால் இப்போ மக்களுக்கு பொருள் செலவு ஏற்படுது, பயணச்செலவு, நேரம் அதிகமாக ஒரு கலெக்டர் ஆஃபீஸ் போகணும், ஒரு நாள் போயிட்டு வரணும் அப்படின்னாக்கா கிட்டத்தட்ட ஒரு நாள் ஃபுல்லாக 12 மணி நேரம் ஆயிடுது. தனி மாவட்டமாக எல்லா கட்சிகளும் எல்லாம் இருந்து ரொம்ப நாளாக பாடுபட்டு எழுதி எல்லாம் பண்ணி வச்சிட்டு இருக்கோம். அதே நேரத்தில் தென்காசி மாவட்டம் ஆக்கினால் இந்த முதல்ல பிரயாணிகள்
அங்கே இங்கே ரொம்ப கூடுதலாக ஆக்சிடென்ட்டுகள் எக்கச்சக்கம் ஆகிட்டு இருக்கு. வண்டிகள் திருநெல்வேலிக்கும் தென்காசிக்கும் போகிற பாதையெல்லாம் எக்கச்சக்கமாக ஆக்சிடென்ட்லாம் ரொம்ப தவிர்க்கலாம். தென்காசி மாவட்டமாக அமைஞ்சால் இந்த பகுதியில் உள்ள மக்களுக்கு ஒரு தொலைநோக்கு துறது ஜிஹெச்சி போனாலும் ஹைகிரவுண்டுக்கு போக வேண்டிய சூழ்நிலை, ஒரு கலெக்டரேட் போனாலும் 100 கிலோமீட்டர் சிவகிரியிலேருந்து இங்கே வர வேண்டிய இருக்க சூழ்நிலை. அதை மையமாக வச்சு தென்காசி மையமாக வச்சு கொண்டாந்தால் நல்லாயிருக்கும். இது ஒரு போன பீரியடு கலைஞர் பீரியடில் இதையெல்லாம் உருவாக்கி போட்ட ஸ்கீமு இன்னைக்கு ஆட்சி மாற்றத்தினால் கலைஞர் கொண்டாந்த திட்டம் இது நின்று விட்டது. கீழரதவீதி ரொம்ப கீழரதவீதியில் மக்கள் நடமாடவும் முடியலை, வண்டி வரவும் முடியலை, அவ்வளோ மோசமாக இருக்குது. ஒரு டிராஃபிக் ஒரு கிளியரன்ஸே கிடையாது. அதனால் மக்கள் சௌகரியமாக இருக்குன்னா கண்டிப்பாக தனி மாவட்டம் வந்து தான் ஆகணும். தென்காசிக்கு தனி மாவட்டம் அறிவிச்சிட்டாங்க, ஆனால் இன்னும் அதை கொண்டாட முடியலை, கொண்டாட மாட்டாங்க, சொல்லிக்கிட்டே தான் இருக்கும். ஒரு ஸ்பெஷாலிட்டியுமே கிடையாது. இந்த கேமராக்கெல்லாம் போட்டு கிட்டத்தட்ட 1 வருஷம் ஆக போகுது, அது கேமராவே மாட்டலை. இவ்வளோ இது இருக்குது. அப்புறம் தண்ணி பிரச்சனை, சுகாதாரம், தண்ணி பிரச்சனைகள் எல்லாமே நிறைய இருக்குது. தலைமையிடம் வந்தால் நம்ம எல்லாரையும் எளிதாக பார்க்கலாம். திருநெல்வேலி மாவட்டத்தை பொறுத்தவரை அந்த மாவட்டம் என்பது தமிழகத்தின் 2வது மிகப்பெரிய மாவட்டமாக கருதப்படுகிறது. அந்த மாவட்டத்தில் மக்கள் தொகை மிக அதிகமாக காணப்படுகிறது. மேலும் அந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய தென்காசி நகரை தனியாக பிரித்து தனி மாவட்டமாக அறிவிக்க வேண்டும் என்கின்ற ஒரு கோரிக்கையை அந்த பகுதி மக்கள் கடந்த பல ஆண்டுகளாக முன்வைத்து வந்திருக்கிறார்கள். நிர்வாக சிக்கல்கள், அரசு நலத்திட்ட உதவிகள் மக்களுக்கு போய் சென்றடைவது, அந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மலைவாழ் மக்களுக்கு அவர்களுக்கு தேவையான உதவிகளை அரசு வழங்குவது, மேலும் அந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மக்களுக்கு பாதுகாப்பு வசதிகளை காவல்துறையினர் வழங்குவது உட்பட பல்வேறு விதமான ஒரு வளர்ச்சியை எட்டக்கூடிய ஒரு நோக்கில் தென்காசி நகரை தனியாக பிரித்து தனி மாவட்டமாக அறிவிக்க வேண்டும். ஆக ஒட்டுமொத்தமாக அந்த பகுதி மக்களிடத்தில் ஒரு மிக ஒற்றுமையாக இருந்து இந்த கோரிக்கையை வலியுறுத்த வேண்டும். மேலும் இந்த அரசு இந்த கோரிக்கையை நிறைவேற்ற வேண்டும் என்கின்ற ஒரு எதிர்பார்ப்பு அந்த பகுதி மக்களிடத்தில் இருக்கிறது. இந்த விஷயத்தில் உடனடியாக அரசு கவனம் செலுத்தி தென்காசியை தனி மாவட்டமாக அறிவிக்க வேண்டும் என்பதே ஒட்டுமொத்த மக்களின் எதிர்பார்ப்பாக இருக்கிறது. இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்ற திரு கரு நாகராஜன் அவர்களுக்கு நன்றி. மீண்டும் ஒரு உள்ளது உள்ளபடி நிகழ்ச்சியில் சந்திக்கலாம்.